உலக கிண்ணம் நெருங்கி கொண்டிருக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான உலக கிண்ணத்துக்கான தயார்படுத்தல்கள் இலங்கையில மைதான பராமரிப்புகள், மைதான அப்டேட் எல்லாம் நடக்குது. லைட் போட்டிருக்காங்க. நிறைய மைதானங்களுக்கு நிறைய மைதானங்களை சுத்தப்படுத்துறாங்க. இரவு பகல் போட்டிகள் நடக்காத மைதானம் கூட இரவு பகல் போட்டியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு SSC மைதானத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பாதுகாப்பு போட்டாச்சு, ராணுவம் பாதுகாப்புல இருக்குது மைதானங்கள்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு இலங்கையில உலக கிண்ணத்துக்கான ஏற்பாடுகள். உலக கிண்ணம் அப்படின்னு சொல்லும்போது பல வருடங்கள் நமக்கு சொல்லாமலே ஞாபகத்துல வரும். நாங்க முதல் ஒரு வீடியோல பேசின மாதிரி 2014, 96 இது இலங்கைக்கு மிக முக்கியமான வருடம். ஏன்னா 2 உலக கிண்ணத்தை அடுத்தடுத்து, அதாவது அந்த வருஷத்துல கைப்பற்றிய இது. இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு இன்னும் ஒரு வித்தியாசமா இருக்கு. அதோட 2017ஆம் ஆண்டு 2007 முதலாவது T20 உலக கிண்ணத்தின் முதலாவது T20. அப்பதான் T20 வருகுது. T20 உலக கிண்ணம்டா என்ன, எப்படி இருக்கு, நடக்க போகுது, T20க்கு ஒரு உலக கிண்ணம் ஆண்டு மாதிரி அப்படின்னு பாக்குற வேளையில அது ஒரு ஃபுல் ஹேப்பனிங், ஜாலியாக இருந்தது. வித்தியாசம் முழுக்க வித்தியாசம். அதுல ஒரு போட்டி பொதுவா அந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி ஒன்று வந்தது. அது ரெண்டுமே சமநிலையில முடிஞ்சிடும். அப்ப அந்த டை பிரேக்கர் போல போடுறது, போல் போட்டு இந்தியா வென்றும். அதாவது விக்கெட் கரியணும். இப்பதான் சூப்பர் ஓவர். அன்னைக்கு ஹர்பஜன் சிங் கோல் போட்டாரா? எல்லாரும் 5 பேரும் 5 கோல் போடணும். ஓகே, தோனி விக்கெட்டுக்கு நேரா அந்த பின்னுக்கு இருந்து போடணும். அந்த விக்கெட்ல பட்டா அது தோனியோட டெக்னிக். அதால தான் அந்த போல் பண்ணக்கூடியதா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அது பக்கத்திலே இருப்பார் அவரு. எவ்வளவுதான் வேகமா போட்டாலும் பக்கத்திலே நின்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 2007ஆம் ஆண்டு உலக கிண்ணத்துல தோனி என்ற உலகின் மிகச்சிறந்த கிரிக்கெட் தலைவர் வெளியே வந்தது. அதுக்கு முதலில் அதிரடி துடுப்பாட்ட வீரர், சும்மா ஸ்டைலிஷா தலைமையில வளர்த்து அடி போல் எல்லாம் பறக்கும் என்றதுதான் தோனி. ஆனா 2007ஆம் ஆண்டு ஒரு தலைவர் ஓவர்கள் உலக கிண்ண போட்டியில் இந்திய அணி மோசமான தோல்விகளை சந்தித்ததன் பின்னர் தோனியிடம் தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இந்த நீதான் செய்ய என்று சொல்கின்ற வேளையில் பல சர்ச்சைகள் அந்த நேரம். சில முக்கியமான வீரர்களை வெளியே போட வேண்டும். இந்த 2007ஆம் ஆண்டு உலக கிண்ணத்துக்கு இந்தியா களமிறங்குகின்றது. சச்சின் இல்லாமல் என்னடா அந்த நேரத்தில் கடுப்பு எல்லாருக்குமே, நான் உட்பட. சச்சின் இல்லாம ஒரு கிரிக்கெட்டா, ஒரு வேர்ல்ட் கப்பா? சச்சின் நிப்பாடியாச்சு. செவாக் இல்ல. இப்படி முக்கியமான வீரர்கள் யாருமே, ஏன்னா அவங்க T20க்கு ஒரு அணியை இந்தியா தயார்படுத்தியது. சொல்லிட்டார், இளைய வீரர்கள் வேணும், இவர்கள் யாரும் வேணாம், T20ல ஃபீல்டிங்கும் முக்கியம், எனவே இதெல்லாம் வேணும் என்று சொல்லி அந்த முற்றுமுழுதா ஒரு வேற வித்தியாசமான அணுகுமுறையில போகின்றார்கள். பலத்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த கிண்ணத்தை வெற்றி பெற்றதும் அத்தனை சர்ச்சைகளும் மாறிய தோனி தான் இனி தலைவர் என்று இந்தியா தோனியை கொண்டாட ஆரம்பித்தது 2007 இருந்து தான். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இருக்கிற தெரிவு குழுவில் இருக்கிற கம்பீருக்கும் பயிற்சியாளர் கம்பீருக்கும் தோனிக்கும் இடையில அந்த நேரமே ஒரு சின்ன முருகல் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது இப்ப வரைக்கும் இருக்கும் என்றும் சொல்றாங்க. அந்த 2007ஆம் ஆண்டு ஃபைனல்ல கம்பீர் தான் ஹீரோ. 70 கிட்டத்தட்ட ஓட்டங்களை அடித்திருக்கின்றார். மிகப்பெரிய அளவா யூசுப் பத்தானின் பந்து வீச்சு மறுபுறத்தில் கம்பீர் 75 ஓட்டங்கள் 54 பந்துகளில் நல்ல ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்து இறுதி வரையில் அவர் ஆட்டமிழக்கின்ற வேளையில் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 130. 18வது ஓவரில் தான் ஆட்டமிழக்கின்றார். எனவே அவர் அடித்துக் கொடுத்த ஓட்டங்கள் அதன் மூலமாகத்தான் வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது. தோனி எல்லாம் அதுல 10 பந்துல 6 ரன் தான், பெருசா அடிக்கவே இல்லை. ஆனாலும் தோனிக்கு அந்த நேரத்தில் பெரிய ஒரு ப்ரெஷர் இருந்தது. அதாவது அணித்தலைமை கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு உலக கிண்ணம், இது அதுவும் ஒரு முதலாவது உலக கிண்ணம். T20யினுடைய அந்த பெரிய ஒரு பீக் டைம். அது எல்லாருமே T20க்கு அடிமை ஆயிட்டாங்க. அந்த டைம்ல ஒரு இறுதி போட்டி மிக விறுவிறுப்பு. இந்தியாவிடம் இருந்து போட்டி கை பறி போய் விட்டது. அடித்து கொண்டு மிஸ்பா-உல் ஹக் வந்து பாகிஸ்தான் தலைவர் அப்பொழுது அடித்து நொறுக்கி இந்த வெற்றி பெற போகின்றார். இறுதி ஓவர் பந்து வீசப்படுகின்றது. இறுதி ஓவரில் அன்னைக்கு 7 ஓட்டங்கள் ஏதோ அடிக்க வேண்டும் என்ற நிலைமை இருக்கின்றது. யோகேந்தர் சர்மா அவ்வளவு பெரிய இந்தியா பாகிஸ்தான் இறுதி போட்டி தான். யோகேந்தர் சர்மா அப்படியே பாட மிஸ்பா-உல் ஹக் தேவையில்லாத ஒரு அடிக்க, எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீசாந்த் அந்த பிடிக்க அந்த நேரம் இருந்த உற்சாகம் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல பாகிஸ்தான் அணி வெல்லும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த போட்டி ஒரு கட்டத்தில் நீங்கள் சொன்னது போன்ற ஒரு கட்டத்தில் இந்தியா முடிந்து விட்டது. தோனி அந்த பாய்த்த டெக்னிக்ஸ், பந்து வீச்சாளர்களை பாய்த்த இன்றும் சொல்கிறார்கள் 2007ஆம் ஆண்டு உலக கிண்ணம் வெற்றி பெறுவதற்கு காரணம் தோனியின் டெக்னிக்ஸ். இல்லைன்னா அது பாகிஸ்தானுக்கான கிண்ணம் தான். அந்த ஃபீல்டரை ஃபைன் லெக்ல ஷார்ட் ஃபைன் லெக்ல கொண்டு வந்து வைக்கும் போது இந்த மனுஷனுக்கு என்ன விசரா இங்க கொண்டு வந்து வைக்குது, அவனா பின்னுக்கு வச்சாதான் என்ன, மிஸ்பா-உல் ஹக் அதையே பார்த்துட்டு தான் பின்னுக்கு டில் ஸ்கூப் மாதிரி அடிக்க போனாரா. அங்க இப்போ சில நேரத்தில் சொல்லுவாங்க கிரிக்கெட்டில் இந்த டெக்னிக்ஸ் இருக்குது. அதாவது அடிக்கக்கூடிய இடத்தை காட்டுறது பேட்ஸ்மேன்ஸுக்கு,
அதே மாதிரி சொல்கிறது அதுக்குள்ளே அவன் அடிக்காத மாதிரி இந்த மாதிரி போல போடுன்னா ட்ரை பண்ணுறது அதுக்குள்ளேயே அது ஆட்டமிழப்பாக மாறும். இப்போ தோனி எப்போவுமே ரிஸ்க் எடுக்கிறவன்னு சொல்லாதுங்க, ரிஸ்க் எடுத்தால் வெற்றி பெறலாம். இந்த போட்டியில் எடுக்காம இருந்த அது ஜோகேந்தர் சர்மாவுக்கு ஏன் பந்து வீச்சு கொடுத்தீர்கள், அவ்வளவு பெரிய ஒரு இதில் இருக்கவில்லை என்று கேட்டவளையும் சொன்னார். என்னுடைய பந்து வீச்சாளர்களை நான் நம்பாமல் வேறு யார் நம்புவது, அவர் செய்வார் எடுத்து காட்டுவார் என்று தெரியும் என்ற கொஞ்சம் ஓட்டங்களை அவரால் கட்டுப்படுத்த முடியுமா என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் அந்த மனுஷன் 2 விக்கெட்டை கைப்பற்றிச்சு. இப்போ ஜோகேந்தர் சர்மா நினைக்கிறேன் டிஎஸ்பியாவோ ஏதோ ஒரு பெரிய ஒரு போலீஸில் ஒரு அதிகாரி பதவி, பெரிய உயர் பதவியில் இருக்காரு, உயர் பதவி கிடைத்தது இந்த உலகத்தின் பின்னர். அதன் பின்னர் அவர் பெரிய அளவில் கிரிக்கெட்ல வரல, கொஞ்ச காலம் விளையாடினார். அதோட அப்படியே அவர் போலீஸ் கிரிக்கெட்டுக்குள்ள அந்த இளைய வீரர்கள் அதிகமா விளையாடினது மொத்தமாகவே 4 T20 தான் அந்த உலகக்கிண்ணம் தான். அதுதானே அந்த நேரம் தானே அந்த பீக் டைம் வந்து. அதுக்கு பிறகு வந்த உலக ஐபிஎல்லுக்கு விளையாடினார். அதோட அணியில் இல்லை 4 போட்டியில 4 விக்கெட், அதுல இறுதி மேட்ச்ல தான் 2 விக்கெட். இன்னொரு விஷயம், இது வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது, ஐபிஎல்னு சொல்லி ஒன்று இல்லாம இருந்திருந்தா T20 போட்டிகள் அப்படின்றது கொடிகட்டி பறந்திருக்கும். சர்வதேச போட்டிகள் இன்னும் கொடிகட்டி பறந்திருக்கும். உலகக்கிண்ணம் ஒவ்வொரு வருஷமும் கூட நடந்திருக்கலாம். ஐபிஎல் மாதிரியே T20 உலகக்கிண்ணத்தை 2 வருஷத்துக்கு ஒருக்கா நடத்துறாங்க, ஒவ்வொரு வருஷமும் நடத்திருக்கலாம். இந்த ஐபிஎல் வராம இருந்திருந்தா, ஐபிஎல் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நல்ல பீக்ல இருந்தது தான், இல்லைன்னு இல்லை. ஆனா இப்ப என்னமோ இந்த ஐபிஎல் பக்கம் அந்த அளவுக்கு பெரிய அளவான ஆர்வம் குறைஞ்சிட்டு, சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த அணிகள் விளையாடும் போது ஓரளவுக்கு ஓகே பார்க்கலாம். ஆனா எல்லா போட்டிகளையும் முழுமையா பார்க்கலாம்னா அந்த அளவுக்கு இல்லை. ஆனா சர்வதேச போட்டிகள்டா இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். அதான் அந்த 2007ஆம் ஆண்டு T20 தந்த விறுவிறுப்பு தான் ஐபிஎல் உருவாக காரணமாக. முதலாவது உலகக்கிண்ணத்தினை பரிசோதித்தார்கள் எப்படி நடக்க போகின்றது என்று. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைத்தது. அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்தியா தான். இந்தியா பாகிஸ்தான் இறுதிப் போட்டி அதுக்கு ஏற்றால் போல் முதலாவது தொடர்லேயே வந்தன. அது ஒரு பெரிய பீக், அது பெரிய கொண்டாட்டம். அதிலும் இந்தியா கைப்பற்றியது என்றால் இந்தியா விழுந்து கிடந்தது. அந்த நேரத்தில் இந்தியாவின் கிரிக்கெட் மிக மோசமாக அதாள பாதாளத்தில் கிடந்தது. எனவே அது மீண்டும் எழுந்து வந்தது. அந்த கிண்ணத்தை கைப்பற்றியதும் ஒரு பெரிய உற்சாகம் வந்தது. இந்திய கிரிக்கெட் படிச்சு இறங்கி வேலை செய்தது, ஐபிஎல்லை உருவாக்கியது, அதன் பின்னர் வீரர்களை உருவாக்கியது. இப்பொழுது இனி சில பேர் நேஷனல் டீம்ல தேசிய அணியில் விளையாடாட்டியும் பரவாயில்ல, ஐபிஎல் விளையாடினா போதுன்ற அளவில் அவ்வளவு வீரர்கள் இருக்காங்க இந்தியாவில். எனவே இப்பொழுது அது எல்லாமே மாறியது, ஐக்கோனாக மாறியது. பல முக்கியமான வீரர்கள் உருவாகினார்கள், பலர் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டார்கள். இவை எல்லாவற்றுக்கும் இந்த 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கிண்ணம் ஆரம்ப புள்ளியாக இருந்தது. எனவே இந்த 2026ஆம் ஆண்டு நடக்க போற இந்த உலகக்கிண்ணம் அப்படின்றது இலங்கையில பல போட்டிகள் நடக்க போகுது, இந்தியாவில் பல போட்டிகள் நடக்க போகுது, 2 நடக்க போகுது, வேற எங்கேயும் நடக்க போடுறோம், இங்கே தான் நடக்க போகுது. நீங்கள் சொல்லுங்கள், எந்த அணி இந்த வருஷ போட்டியில் வெல்லும், எந்தெந்த அணிகள் இறுதிப் போட்டிக்கு வரும் அப்படின்றத நீங்கள் கருத்துக்களில் சொல்லுங்கள்.